ஹோசன்னா பாடு ஹோசன்னா 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 என்று ஹோசன்னா 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்று ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு ஹோசன்னா 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 என்று ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா
நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? அப்படியே கரங்களை வச்சு ஜனங்களை போஷிச்சீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷிச்சீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசிச்சீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசிச்சீரே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே. Yes, Lord, உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. உமக்கு நிகரான தேவன் ஒருவரும் இல்லை. நீர் ஒருவரே ஜீவன், நீர் ஒருவரே ராஜாதி ராஜா, நீர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனாகிய இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம். எல்லா நன்மைகளுக்கும் காரணரே உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமா?
we praise you, Lord. Hallelujah, hallelujah. ஜீவனின் ஊற்று நீரே, என் ஜீவிதம் மாற்றி நீரே. ஜீவனின் ஊற்று நீரே, என் ஜீவிதம் மாற்றி நீரே. என் வாழ்வின் ஆதாரமே. Yes, Lord. ஜெயம் தரும் தீபம் நீரே. என் வாழ்வின் ஆதாரமே. ஒளிச்சரும் தீபம், ஒளிச்சரும் தீபம் நீரே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, ஜீய கன்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, ஜீய கன்மலையே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. 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 நிச்சய மகிழ்ச்சி நீதானையா, நிரஞ்சர நம்பிக்கை நீதானையா. நிச்சய மகிழ்ச்சி நீதானையா, நிரஞ்சர நம்பிக்கை நீதானையா. உம்மை ஆண்டவரை பார்த்து பாடுவோம். உம்மை நோக்கி பாய்ச்சதினா வெட்கம் நான் அடைவதில்லை. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. ஜீவனின் ஊற்றே, ஜீவனின் ஊற்று நீரே, என் ஜீவிதம் மாற்றி நீரே. ஜீவனின் ஊற்று நீரே, என் ஜீவிதம் மாற்றி நீரே. என் வாழ்வின் ஆதாரமே, ஒளிச்சரும் தீபம் இருளான வாழ்வின் ஆதரவு. என் வாழ்வின் ஒன்றுமில்லாத வாழ்வின் ஆதாரமே, ஒளிச்சரும் தீபம் நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. எபினேசரே, தாயின் கருளை உருவான நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்கிறேன். இனிமேலும் நிச்சயமாய் உதவி செய்ய வல்லவரே. எபினேசரே, நிச்சய மகிழ்ச்சியே, நிச்சய மகிழ்ச்சி நீதானையா, நிரஞ்சர நம்பிக்கை நீதானையா. நிச்சய
சரணம்பி நீதானையா உம்மை நோக்கி பார்த்ததினா நம்முடைய விசுவாச கண்களால் அவரை நோக்கி பார்ப்போம். நடைவதி இயேசுவே நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்ததினா வெட்கம் நான் அடைகிறேன். எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரை. Yes Lord, hallelujah. எபினேசரே எபினேசரே உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே. எபினேசரே அப்படியே ஆவியில நிரம்பி ஹalleluya அந்நிய பாஷைகளை பேசி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதுவரைக்கும் உதவினீரே, ஒரு குறை இல்லாம ஹalleluya வெறுமையாய் இருந்த எங்களுடைய வாழ்வை சகலவித நன்மையினாலே நிரப்பின எங்க வாழ்வின் ஆதாரமே ஹalleluya. எங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றே, எங்களுடைய மகிழ்ச்சியின் அஸ்திவாரமே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord, we praise you. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றியோடு நாங்கள் நம்ம சோதரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட உம் அன்பை பாட பாட என் இதயமெல்லாம் மகிழுதையா. என் இதயமெல்லாம் மகிழுதையா. எனது மனவாளனே, என் இதய தேக்கமே, இனியவர் இயேசையா. உம்மை சார்ந்தே செய்கிறேன், நான் உம்மை சார்ந்தே செய்கிறேன். உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. உம் பாதம் அமரணுமே இயேசுவே. உம் பாதம் அமரணுமே. உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. இந்த ஆராதனை வேலையிலப்பா உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, உம் முகம் உம்மை தரிசிக்க நாங்க வந்திருக்கிற ஆண்டவரே. ஹalleluya. உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே இயேசுவே. உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, உம் சித்தம் அறியணுமே.
சபை பாடுவோமா? ஏகமே இனியவர் இயேசையா, உம்மைத்தானே நேசிக்கிறேன், நான் உம்மைத்தானே நேசிக்கிறேன், நான் உம்மைத்தானே நேசிக்கிறேன். அப்படியே நம்ம முழங்கால் படிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, we love you Lord. Hallelujah. அப்பா உம்மை நேசிக்கிறோம். Hallelujah. 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 எங்களின் அன்பு கூர்ந்து எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவரே. Hallelujah. ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தினவரே, எங்களை தேடி வந்தவரே, எங்களை ரட்சித்து எங்களை மீட்டெடுத்து உமக்கு சொந்தமானவர்களாய் மாற்றிக்கொண்டவரே, காலை வேளையில் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம் அப்பா. ஓ நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது ஆராதனையின் மீதான பகுதிக்காக சிஸ்டர் எஸ்தர் முன்பதாக வந்து செபிங்கள். நம்ம எல்லாரும் இவங்களோடு கூட சேர்ந்து செபிப்போம். கர்த்தர் இந்த ஆராதனையின் மீதான பகுதியில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. அவருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட வானத்திலிருந்து ஹல்லேலூயா அவரிடத்திலிருந்து நமக்கு வேண்டிய மன்னா கடந்து வர நம்ம செபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா எங்கள் கண்மலையானவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் கோட்டையானவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. சகல விதமான ஆறுதலின் தெய்வமே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்களுக்கு நல்ல எபினேசராய் இருந்து எங்களை நடத்தி வந்தீரோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர் ஆண்டவரே. எங்கள் அடைக்கலமாய் இருந்தீர், எங்கள் புகலிடமாய் இருந்தீர், எங்கள் நம்பிக்கையும் எங்கள் பலனுமாய் இருந்தவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்த நல்ல எபினேசர் ஆண்டவரே. அப்பா இன்னுமா எங்களை நடத்த நீ போதுமானவர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த ஆண்டவரே மனமகிழ்ச்சியின் நன்னாளுக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதிக்க, உம்மை போற்ற, உம்மை பாட புகழ இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை எங்கள் மீது நிழலிட்டபடியினாலும் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எங்களோட ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது சுவாமி. கர்த்தர் எங்களோடு கூட என்ன பேசுவீர் என்று சொல்லி ஆண்டவரே இருதயத்தில் ஆண்டவரே ஆத்துமாவிலே வாஞ்சையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மண்டை வந்திருக்கிறவர்களே ஒருபோதும் புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே. எங்களோட ஆத்துமாக்களை நிரப்பி நீர் அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நினத்தையும் கொழுப்பையும் உண்டதை போல கர்த்தாவே எங்களோட ஆத்துமா பலனடையும்படியாய் கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியில இறங்கி வாருங்க சுவாமி. சாலமோன் மண்டபத்தை அசைத்த கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் ஆண்டவரே இந்த ஆலயத்தை நீர் நிரப்ப விடுவாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியாய் தகப்பனே நீர் எங்களோடு கூட பேசுங்க ராஜா. உம்முடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே உடைக்கட்டும் ஆண்டவரே, எங்களை உருவாக்கட்டும் ராஜா. ஆண்டவரே நீர் எங்களை ஒரு விசை கூட எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. கேட்கப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் இருதயத்திலே காத்துக்கொள்ளவும் ஆண்டவரே. அதை ஒருபோதும் பிசாசு பொறுக்கிக் கொண்டு போய்விடாதபடி ஆண்டவரே அதை காத்துக்கொண்டு அதன்படியாய் நடக்க ஆண்டவரே எங்கள் இருதயங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீர் பலன் தாருங்க, அதை காத்துக்கொள்ளவும் ஆண்டவரே அதன்படியாய் நடக்கவும் நீர் எங்களுக்கு பலன் தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக காணிக்கை நேரத்தை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அபரிமிதமாய் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் மீதியான நேரங்களையும் சமயங்களையும் என் தேவரீருடைய கரத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புவிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். Let us turn our attention to the word of God. அதுக்கு முன்பதாக ஒரு சில அறிவிப்புகள். Few announcements. நமக்கு புனித வெள்ளி ஆராதனை வருகிற வெள்ளிக்கிழமை நம்முடைய புதிய ஆலயத்தில் நடைபெறும். A Good Friday service would be held at the new church at Surampatti Valasu. சரியாக காலை 10 இலிருந்து 12 வரை நடைபெறும். It will start at 10 in the morning and
finish at 12:30 in the afternoon. அதே போல ஈஸ்டர் ஆராதனை The Easter service இதே இடத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் நடைபெறும். would be as usual held in this place on Sunday. 6 மணிக்கு ஒரு ஆராதனையும் 8 மணிக்கு இரண்டாவது ஆராதனை The நடைபெறும். first service would be at 6 a.m. and the second service would be at 8:30 a.m. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி டாக்டர் எட்வர்ட் பிரான்சிஸ் நம் மத்தியில் வர இருக்கிறார். Dr. Edward Francis is coming to our church to share the word of God. வேதாகம கல்லூரியில் ஆசிரியராக இருந்தவர். He was a good teacher at the Bible college. போதகராக இருக்கிறவர். He has been a pastor. அது மாத்திரமல்ல மேரேஜ் அண்ட் ஃபேமிலி என்கிற தலைப்பின் கீழாக கவுன்சிலராகவும் நன்றாக சிறப்பாக ஊழியத்தை செய்து வருகிறவர். Not only that, he has been serving the Lord in counseling families and serving the Lord. பார்க்கிறோம் அந்த ஆராதனையில் அவர் சிறப்பு செய்தியை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வார். During the service he will give a special message to us. அதற்கான நோட்டீஸ் நம்ம மத்தியில் இருக்கிறது. So we have notices kept here. இந்த ஹேண்ட் பில்ஸ் போகும்போது எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். So when you go back to homes you can take these notices along. அநேகருக்கு கொடுங்கள். You can distribute it to your friends. நீங்களும் வாருங்கள். And we also ask you to come. அநேகரையும் அழைத்து கொண்டு வாருங்கள். Bring others also along with you and come. கர்த்தர் தாமே அந்த வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறுகிற அந்த ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். May the Lord himself bless this the Friday Good Friday service and the Sunday service. இன்று விசேஷித்த ஞாயிறாக அநேக ஆலயங்களில் கொண்டாடப்படுகிறது. Today is a special Sunday that is celebrated in many churches. பார்க்கிற ட்ரெடிஷனல் சர்ச்சில் 2 ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை. In the traditional church 2 Sundays are special. ஒன்று குருத்தோலை ஞாயிறு. One is a Palm Sunday. இன்னொன்று உயிர்த்தெழுந்த ஞாயிறு. And the other is the Resurrection Sunday. ஆனா ஆவிக்குரிய திருச்சபையில But in our spiritual church 52 வாரமும் விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை. all 52 weeks are special. Praise the Lord, hallelujah. Hallelujah. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை விசேஷமானது. Every Sunday is a special service. இந்த விசேஷித்த நாட்களை அவர்கள் அனுசரிக்கும்போது So when we commemorate special services, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வில் சம்பவித்த ஒவ்வொரு காரியத்தை நினைவு கூர்ந்து அதை அனுசரிப்பார்கள். they would remember the death of Christ and celebrate it. இன்று குருத்தோலை ஞாயிறு. Today is Palm Sunday. இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் இருந்து எருசலேமுக்கு பிரயாணப்பட்ட நாள் இது. This is the day that Jesus traveled from the Mount of Olives. பெத்சாய்தாவுக்கும் எருசலேமுக்கும் ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் தூரம். So from the Mount of Olives to Jerusalem, and there is the distance between it is 5 kilometers. இந்த 5 கிலோமீட்டரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக முறை நடைபயணமாய் சென்றார். Many a time Jesus walked through this route. பெத்சாய்தாவிலிருந்து எருசலேமுக்கு நடந்தே போனார். See, he went walking from Bethsaida to Jerusalem. ஆனா இந்த கடைசி பிரயாணம் But this last journey அவர் கழுதை மேல் செல்ல வேண்டியதாக இருந்தது. he had to travel on a donkey. பார்க்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். So if you turn your gospels to the Bibles to the Gospel of Luke chapter 19. லூக்கா இந்த பிரயாணத்தை குறித்து விவரமாய் எழுதுகிறார். Luke elaborates about this journey. எல்லா சுவிசேஷத்திலும் இயேசுவினுடைய இந்த அதாவது ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு சென்ற இந்த பவனி எழுதப்பட்டிருந்தாலும் even though this journey is mentioned in every gospel, லூக்கா இதை அருமையா தொகுத்து எழுதுகிறார். Luke describes it and portrays it beautifully. 28வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 44வது வசனம் வரைக்கும் எழுதுகிறார். He writes it down from verse 22 to 46. அந்த பிரயாணத்தின் போது நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாவற்றையும் தெளிவா எழுதுகிறார். And he writes every incident that took place as he sojourneyed. 28வது வசனம் சொல்கிறது, Verse 28 says, இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு when he had thus spoken, he went before, முந்தி நடந்து போனார். ascended up to Jerusalem. அவர் ஒலிவ மலை என்னப்பட்ட மலை அருகே பெத்தானியா என்னும் ஊருக்கு சமீபித்த போது, And it came to pass when he was come nigh to Bethpage and Bethany, தம்முடைய 2 சீஷர்களை அழைக்கிறார். at the Mount of Olives, he called the Mount of Olives. He sent 2 of his disciples. அவர் யாரை அழைத்தார்னு சொல்ல, The names of the disciples are not mentioned. 2 சீஷர்களை அழைத்து, So he called 2 of his disciples. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. And he said, go
to the village near you. அப்படி போகும்போது ஒருவரும் அப்படி பிரவேசிக்கும்போது And when you enter into the village, மனுஷரில் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுதைக்குட்டி கட்டியிருப்பதை காண்பீர்கள். you will find a colt that is tied that has never been ridden by any man. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். So loose it and bring it here. அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், If anyone asks you why do you loose the donkey, அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். tell him that the Lord has need of him. அப்படியே சீஷர்கள் கடந்து சென்றார்கள். And the same manner the disciples went. அனுப்பப்பட்டவர்கள் போய் தாங்கள் சொன்னபடியே கண்டார்கள். Those who went found it as it was said. அந்த கழுதைக்குட்டியை அவிழ்த்தார்கள். And they untied the donkey. அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். And the owners of it said unto them, why loose ye the colt? அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி, And they replied and said, the Lord hath need of him. அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். And they brought it to Jesus. தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு And they cast their garments upon the colt. இயேசுவை அதன் மேல் ஏற்றி And they put Jesus on it. அவரை பவனியாய் கொண்டு செல்லுகிறார்கள். And they took him in a procession. 70 பேர்ல ஆரம்பித்த இந்த பவனி, The procession that began with 70 people, திரளான ஜனங்களால் அந்த பவனி அதாவது உண்டாக்கப்பட்டது. was multiplied and became a multitude. ஏராளமான ஜனங்கள் சேர்ந்து கொண்டார்கள். Multitudes of people had gathered and joined the gathering. அதுக்கு காரணம் என்னன்னா, If you ask the reason, இந்த பவனி செல்வதற்கு முன்பதாக before they could go on that procession, இயேசு अनेक அற்புதம் அதிசயங்களை செய்தார். Jesus had performed many miracles. லாசருவை உயிரோடு எழுப்பினார். He had raised Lazarus to life. பிறவி குருடனுக்கு பார்வை He கொடுத்தார். gave blind to the sight to the blind. வியாதியஸ்தரை குணமாக்கினார். He healed the sick. ஏராளமான அற்புதம். He performed many miracles. இந்த அற்புதத்தை கண்ட ஜனங்கள் எல்லாரும் அந்த பவனியில் கலந்து கொண்டார்கள். All the people who had seen the miracles joined the procession. கலந்து கொண்டது மாத்திரமல்ல, They not only joined the procession, ஓசன்னா ஓசன்னா என்று பாடி துதிக்க they ஆரம்பித்தார்கள். also began to sing and shout, Hosanna, Hosanna. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சார். They praised God by saying, Hosanna to the son of David. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரயாணத்தில் இந்த கடைசி பிரயாணம். Among the journeys that Jesus had, this was the last journey. எத்தனையோ முறை ஒலிவ மலையிலிருந்து அதாவது எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு போனார். Many times Jesus had traveled from Jerusalem to the Mount of ஆனா Olives. இந்த பிரயாணம் என்பது ஒரு கடைசி பிரயாணம். But this was the last journey. அவருடைய மரணத்தை நோக்கி செல்கிறதான ஒரு பிரயாணம். This was a journey that he had traveled towards death. எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ, For the very purpose he came into this world. அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படி ஏறெடுத்த ஒரு பிரயாணம். This was a journey that he took to fulfill the purpose that he came for. இது குறித்து சகரியா 9:9 சொல்றாரு. So concerning this, Zechariah 9:9 says, சீயோன் குமார்த்தியே மிகவும் களிகூரு. Rejoice, daughter of Zion. எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி. O daughter of Zion, rejoice and be glad. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். Behold, your king comes to you. அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும், And he is righteous and has salvation. தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். And he is lowly and meek, and he rides on a colt. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. So the word of God was fulfilled. சீயோன் குமார்த்தியே கெம்பீரி. It says, rejoice greatly, O daughter of Zion. எருசலேமின் குமார்த்தியே கெம்பீரி. Shout, O daughter of Jerusalem. இதோ உன் ராஜா வருகிறார். Behold, thy king comes. நீதி உள்ளவராய், He is just உன்னை ரட்சிக்கிறவராய், and having salvation. தாழ்மை உள்ளவராய் கழுதையின் மேல் வருகிறார். Lowly and riding upon an ass. he இந்த comes. பவனி எந்த காலத்தில் ஏறெடுக்கப்பட்டது என்றால், When was this procession held? பஸ்கா பண்டிகையின் காலத்தில். It was held during the celebration of the Passover. எருசலேமில் வருஷம் வருஷம் பஸ்கா பண்டிகை அனுசரிப்பார்கள். In Jerusalem, every year they would celebrate the Passover. அந்த பண்டிகையின் போது உலகமெங்கும் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி வருவார். And for this celebration, people from all around the world will come to அந்த Jerusalem. லட்சக்கணக்கான யூதர்கள் அந்த ஒன்று சேரும்போது When millions of Jews gathered together, ரோம பேரரசர்கள் என்ன செய்வாங்கன்னா, what would the emperor of Rome do? அந்த பட்டணத்துக்குள்ள பவனி செல்வார். He would take a procession and travel in that village. எருசலேம் நகரம் என்பது ஒரு தூசி படிந்த நகரமா இருந்தபடினால், Because the
city of Jerusalem was dusty. ராஜாக்கள் வசிப்பதற்கு ஏற்ற ஒரு நகரமாய் இராதபடியினால் It was not suitable for kings to live there. ரோம பேரரசர்கள் எருசலேமை ஆண்டாலும் Even though the Roman emperor reigned over Jerusalem, எருசலேமுக்கு வெளியே குடியிருந்தார்கள். they lived outside Jerusalem. அவங்க என்ன செய்வாங்கன்னா What would they do? எருசலேமின் மேற்கு வாசல்களில் பவனி வருவாங்களாம். They would travel through the மேற்கு so they would travel to the north gate of Jerusalem. பார்க்கிறோம் அந்த மேற்கு வழியிலிருந்து பவனி வருவாங்க. So they would travel to the north in the north direction of Jerusalem. அந்த பண்டிகை நேரத்துல அந்த ராஜாக்கள் குதிரைகள் மீது வருவார்கள். So during that celebration, the kings would ride on their horses. எதுக்காக வருவானா ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமா இந்த ஜனங்க எதையும் செஞ்சிட கூடாது. They would come as a riding on their horses to tell the people that they should not revolt or rebel against பண்டிகையின் காலத்துல நீங்க லட்சக்கணக்காய் கூடினாலும், even though during the celebration you may gather in millions, நீங்கெல்லாம் எங்களுடைய ஆளுகைக்கு கீழ இருக்கீங்க. you are still under our rulership and உங்கள் மீது authority. நாங்கள் அதிகாரம் செலுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். We have authority over you. பார்க்கிறோம் இதெல்லாவற்றையும் அறிவிக்க அவங்க குதிரையில வருவாங்க. So they to declare this, they would ride on horses and go. அந்த யூத பேரரசர்கள், அதாவது ரோமாபுரியில ஆளுகை செய்கிற பேரரசர்கள், the kings who reigned in Rome, மேற்கு வழியில குதிரையில வந்தபோது when they come in the north direction on horses, இயேசு என்ன செய்தார்னா what did Jesus do? கிழக்கு திசையில் கழுதை மேல போறார். He traveled in the south direction, in the south region on a colt, on a donkey. ரோம பேரரசர்கள் மேற்கு வழியா வராங்க. The Roman emperors traveled on the north, in the அவங்க north, குதிரையின் மீது வருகிறார்கள். and they traveled on horses. ஆனா இயேசு கழுதையின் மேல, But Jesus traveled on a donkey. கிழக்கு திசையிலிருந்து புறப்பட்டு போகிறார். And he traveled in the south region. குதிரையில வருவது எதை காட்டுகிறது என்றால், The meaning of traveling on a horse யுத்தத்தில் நாங்கள் ஜெயம் பெற்றோம் என்பதை காட்டுகிறது. symbolizes that we have won the battle. ஆனா கழுதையின் மேல ஏறி வருவது எதை காட்டுகிறதுனா, But does it symbolize that when he travels on a donkey? அது சமாதானத்தை காட்டுகிறது. It symbolizes peace. குதிரையின் மேல் வருகிறவர் வெற்றி பெற்றவராய் வருகிறார். The person who travels on a horse அந்த comes with ஊர்வலம் ஒரு victory. வெற்றியின் ஊர்வலம். And their procession is a procession of victory. ஆனா இந்த கழுதை மேல வருகிறவர் But the one who comes on the colt சமாதானத்தோடு கூட வருகிறார். comes with peace. சமாதானத்தை கொடுக்கும்படி வருகிறார். He comes to give peace. வேதத்துல இப்படிப்பட்ட காரியங்களை குறித்துலாம் பார்க்கிறோம். In the Bible we see these kind of things. 2 ராஜாக்களின் புத்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனத்தில், In the book of 2 Kings chapter 13, பார்க்கிறோம் 9:13ல, in chapter 9 verse 13, யெகூ ராஜாவாகிற போது when Jehu became king, ஜனங்கள் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை விரித்து எக்கால ஊதி அவனை it வரவேற்றார்கள். says that the people threw the garments on the ground and blew the trumpet to welcome him. அதே போல இயேசுவை வரவேற்கிறாங்க. In the same manner they welcomed இந்த Jesus. சமாதானத்தின் ராஜாவாய் வருகிறார். He came as the king of priests. அவர் கழுதையின் மேல வருகிறார். He traveled on a colt. எளிமையானவராய், சாண்மையானவராய், He came as lowly and meek. இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வருகிறார் என்பதனுடைய அர்த்தமாய், It means that he came as a person who brought the kingdom of God, அவர் கழுதை மேல வந்தார். traveling on a donkey. ஒரே நாள்ல 2 ஊர்வலம். On one day there were 2 processions. ஒன்று இயேசுவின் ஊர்வலம், One is the procession of Jesus, இன்னொன்னு ரோம அரசனுடைய ஊர்வலம். and the other is the procession of the Roman emperor. இது ரெண்டும் எருசலேம் பட்டணத்துல நடந்து So கொண்டிருக்குது. these 2 were taking place in the city of Jerusalem. இன்னைக்கு நம்ம தியானிப்பது எதுனா, Today what do we meditate on? அந்த ரோம பேரரசனுடைய ஊர்வலம் அல்ல. We do not meditate on the procession of the இயேசு Roman கிறிஸ்து emperor, கழுதையின் மேல சென்றாரே அந்த ஊர்வலத்தை but குறித்து we do தியானிக்கிறோம். meditate on Jesus going on a procession, traveling on a donkey. இயேசுவுடைய கடைசி பிரயாணம் இது. This was the last travel of Jesus. அவர் மரணத்தை நோக்கி செல்கிறார். He was traveling towards death. இந்த பிரயாணத்தை நாம பார்க்கும்போது So when we see him sojourning, இது அர்த்தமுள்ளதாய் it was meaningful பார்க்கிறோம், விசேஷமான ஒன்றாய், and it is special, தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. and it was the fulfillment of the scriptures. ஆனா அன்னைக்கு இருந்த ஜனங்கள் But the
அதனுடைய அர்த்தத்தை அறியவில்லை, did not understand the meaning. அதனுடைய பொருளை அறியவில்லை. They did not understand its context. யோவான் இப்படியாக சொல்றார், John says this 12:16 in chapter 12 verse 16, இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. that the disciples had not known them in the beginning. அவர் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு புறப்பட்ட போது, When he sojourned from Jerusalem to from Mount Olives to இரண்டு Jerusalem, சீஷர்களை அழைத்து, he had called two of his disciples, நீங்க போய் அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், and he said, go and loose that colt and come, அதன் மேல நான் பவனி போகணும், and I should sit on it and ride on it. இந்த காரியத்தெல்லாம் இயேசு சொன்னபோது, So when Jesus said these things, அவருடைய சீஷர்கள் துவக்கத்தில் அறியவில்லை. the disciples did not understand the meaning in the beginning. ஆனா இயேசு மரித்து மகிமை அடைந்த பிற்பாடு, உயிர்த்தெழுந்த பிற்பாடு, But after the death and resurrection of Jesus, அவர் குறித்து எழுதியிருக்கிறதை அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். they read what was written about him and they were amazed. அப்ப பார்க்கிற ரெண்டு பவனி, So there were two processions. அதுல ஒன்று இயேசு பவனியா செல்கிறார். One is the procession of Jesus. இந்த ஊர்வலத்துல ஜனங்கள் ஒன்றுமே அறியாம இயேசுவை துதிக்கிறார்கள், போற்றுகிறார்கள். And in this procession, people were ignorant about Jesus, but yet they opened their mouth and shouted praises. ஓசன்னா ஓசன்னா என்று அதாவது துதிக்கிறாங்க. They praised God by saying Hosanna, Hosanna. இந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, So if you take this incident, இந்த நாளில் நீங்களும் நானும் ஏன் இந்த காரியத்தை தியானிக்கிறோம் என்றால், why should you and I meditate on this incident? நம்ம கொண்டாடுகிற இந்த காரியம் ஒரு அர்த்தம் உள்ளதா இருக்க வேண்டும். It is because the things that we celebrate should be meaningful. குருத்தோலை கொண்டாடுவது தவறல்ல, It is not wrong to celebrate Palm Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமை அனுசரிப்பது தவறல்ல, It's not wrong to commemorate this day. ஆனா இது அர்த்தம் உள்ளதா இருக்கணும். But it should be meaningful. குறிப்பாக 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம், This incident that took place 2000 years ago சத்தியத்தை அறியாதவர்களாய் was among people who did not know the truth. இந்த ஊர்வலத்தின் அர்த்தத்தை அறியாதவர்களாய், Those people did not know the meaning of that procession. இந்த பவனியின் நோக்கத்தை அறியாதவர்களாய் இருந்தபடினால், And because they did not know the purpose of that procession, அவங்க அனுசரித்த காரியம் வீணா இருந்தது. everything that they had celebrated was in vain. இந்த பவனி 70 பேரோடு ஆரம்பிக்கப்பட்டது. That procession began with 70 people. ஆனா திரள் கூட்டம் இந்த பவனில கலந்து கொண்டார். But multitudes had joined the gathering. ஒரு கூட்டம் எதுனா, One group அற்புதம் அதிசயத்தை காண்கிற கூட்டம். is a group that sees only miracles and wonders. அற்புதம் அதிசயத்தை பார்த்தாங்க, They saw miracles and wonders. உடனே இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. At once they began to follow Jesus. இன்னொரு கூட்டம் எதுனா, There's another group of people. ரோம சாம்ராஜ்யத்தில் அடிமையாய் இருந்து விடுதலைக்காக வாஞ்சித்த கூட்டம். That group of people had been under slavery and they had desired freedom from the Romans. ரோமர்கள் யூதர்களை தங்களுக்கு அடிமையா வெச்சது மாத்திரமல்ல, The Romans had not only kept the Jews under slavery and bondage, ஆண்டவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாத்தையும் செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். but they were also compelled to do what God had forbidden them to do. அநேக நெருக்கங்களை சந்திச்சார்கள். They had suffered so much of pressure. அற்புதத்தை காண இயேசுவை பின்தொடர்ந்த கூட்டம், These are the people who followed Jesus to see a miracle. இன்னொன்று விடுதலைக்காக இயேசுவை பின்பற்றின கூட்டம், And there's another group of people who followed Jesus just for deliverance. இன்னொரு கூட்டம் பொறாமையினால் நிறைந்த கூட்டம், And another group that was filled with jealousy. மதவாதிகளுடைய கூட்டம். That was a religious group. தங்களுக்கு இருக்கிற பெயரும் புகழ்ச்சியும் எங்க இயேசுவுக்கு போயிடுதோன்னு சொல்லிட்டு, Their jealousy was that Jesus would captivate people's hearts and receive all the honor and glory. அதற்காக இயேசுவை பின்பற்றின கூட்டம். So for that reason they followed Jesus. ஆனா நான்காவது கூட்டம், But there was a fourth group of இயேசுவை people. நேசித்தவர்களுடைய கூட்டம். That was a group that loved Jesus. பார்க்கிறோம் 4 விதமான கூட்டங்கள் அந்த பவனியில பங்கு பெற்றார்கள். So there were 4 kinds of people who participated in that procession. இயேசு எங்களுடைய இரட்சகர். One is that they said that Jesus is my savior. இயேசுவே ரட்சியும் ரட்சியும் என்று கத்துனாங்க. And they shouted and said, Jesus, save us, save us. அதான் ஓசன்னா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். That is the meaning of Hosanna. ஓசன்னானா எங்களை ரட்சியும்.
The meaning of Hosanna is the Lord saves. தேவனே எங்களை ரட்சியும். The Lord saves. இயேசுவே எங்களை ரட்சியும். Save us, Jesus, save us. ஏன் இப்படி அந்த ஜனங்க கத்துனாங்கன்னா, Why did these people shout in such a manner? இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். The Israelites were blessed by the Lord. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட போதெல்லாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி And போனாங்க. whenever they received the blessing of the Lord, they went away from the Lord. நல்லா ஆசீர்வதிக்கப்படுவார்கள். They would prosper in every way and be blessed. நல்லா இருப்பாங்க. They would do well. ஆனா ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடுவாங்க. But they would backslide and go away. அந்த அடிமைத்தனத்துல பின்வாங்கிட பின்பு, And after going away into slavery, பின்மாற்றத்தினால் பலவிதமான கஷ்டங்களை அவங்க அனுபவித்த பின்பு, and when they suffered because of their backsliding, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. they would begin to cry upon the Lord. ஆண்டவர் அவங்களை ரட்சிப்பார். And the Lord would save them. திரும்பவும் ஆசீர்வதிப்பார். And again the Lord would bless them. திரும்பவும் பின்வாங்கி போவாங்க. Again they would backslide. திரும்பவும் கூப்பிடுவாங்க. Again they would call upon the Lord. திரும்பவும் ரட்சிப்பார். And the Lord would save them again. ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்கள் These people would always call upon the Lord every time. நல்லா இருப்பார்கள். They will do well. பின்வாங்கி போவாங்க. They will backslide. அடிமையாக்கப்படுவார்கள். And they would be under ஆண்டவரை slavery. நோக்கி கூப்பிடுவார்கள். And then they will call upon the Lord. வேதத்துல பழைய ஏற்பாட்டுல பார்ப்போம் என்றால், If you read the Bible, the Old Testament, அசிரியர்களுடைய சிறையிருப்புக்கு உட்படுத்தப்பட்டார்கள். we can see that they were under the Assyrians. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. They called upon the Lord. ஆண்டவர் ஜனங்களை ரட்சித்தார். And the Lord saved them from their sins. அடுத்தது பாபிலோனியர்களுடைய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டார்கள். And then they went under the Babylonians. பாபிலோனியர்களுக்கு அடிமையாக இருந்தபோது இயேசுவை நோக்கி, அதாவது தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். When they were held, they were captives by the Babylons. தேவன் அவர்களை By ரட்சித்தார். Babylonians. God இப்படியே saved them. ஒவ்வொரு அடிமைத்தனத்தின் மத்தியிலும், In such a manner, every time, whenever they went as captives, கஷ்டப்படும் போதெல்லாம் தேவனை நோக்கி they கூப்பிடுவார்கள். would cry upon the Lord and call unto the Lord. தேவன் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு விடுவிப்பார். And God would hear their prayer and answer them. ஆனா இந்த பவனியின் போது But during this procession, ரோமர்களுக்கு கீழே மாட்டிட்டாங்க. they were caught under the Romans. ரோம சாம்ராஜ்யம் என்பது உலகத்தையே தன்னுடைய ஆளுகை கீழே வைத்திருந்த The சாம்ராஜ்யம். Roman Empire was an empire that controlled the whole world. இவங்களால என்ன செய்வது என்று அறியாத நேரத்தில், When they did not know what to do, விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த காலத்தில், when they were anxious and when they were crying out for deliverance, தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த காலத்துல தான் and during their lament for deliverance, இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். Jesus came into this world. இயேசுவை பார்த்தாங்க. So they saw Jesus. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். And Jesus performed water into wine. 5 மீனை ஆசீர்வதித்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை போஷித்தார். He blessed a few fish and 2 loaves of bread and fed multitudes. குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். He gave sight to the blind. முடவர்களை நடக்க செய்தார். He made the lame walk. மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். He raised the dead to life. இவரை பார்த்த உடனே, As soon as they saw this, இவர்தான் நம்முடைய ரட்சகர், they knew that he is the savior. இவர்தான் நம்மை ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து நம்மளை விடுவிப்பார், Only he can liberate us from the Roman இந்த உலகத்தில் Empire. அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுவிப்பார் என்று சொல்லி And he can deliver us from slavery. இயேசுவை துதிக்க So ஆரம்பித்தார். they began to praise Jesus. இயேசுவே எங்களை ரட்சியும். They started saying, Jesus, save us. இயேசு எப்படி ரட்சிப்பார்? How will Jesus save them? எந்த விதமான ரட்சிப்பை கொடுப்பார்? And what kind of salvation would he offer? எந்த விதமான ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்? What kind of kingdom would he establish? இவைகளெல்லாம் குறித்து கொஞ்சம் கூட அறிவில்லாமல் They had no knowledge of this. இயேசுவே எங்களை ரட்சியும், But they just called out and said, Jesus, save இயேசுவே us. எங்களை ரட்சியும், Jesus, save us. நீதான் எங்களுடைய ரட்சகர், You are our savior. நீதான் எங்களுடைய ரட்சகர் என்று துதித்தார்கள். And they shouted out, praising him and saying, You are our savior. லூக்கா 19:39 சொல்லுது, The Gospel of Luke chapter 19 verse 31 அப்போது says, கூட்டத்தில் இந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, And certain Pharisees among the crowd said, போதகரே உம்முடைய சீஷர்களை அதட்டும் என்றார்கள். They said, rebuke these disciples. பார்க்கிறோம் பரிசேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, What did the Pharisees said? இந்த சீஷர்களை கொஞ்சம் அடக்குங்க. He said, rebuke these disciples. இவங்களால தான் எல்லா ஜனங்களும் ஓசனா ஓசனான்னு துதிக்கிறாங்க. And because of these people, all the people are shouting out Hosanna. உம்மை ரட்சகர் ரட்சகர் என்று சொல்றாங்க. And they are saying that you are the savior. நீங்க இன்னும் எங்களை ரட்சிக்கல, You have still not yet saved us. இன்னும் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கல, You have not delivered us from slavery. ஆனா அதுக்குள்ளே நீ ரட்சகர் ரட்சகர் என்று சொல்றாங்களே. But so soon they started crying out and saying that you are the savior. நீங்க எதையும் செய்யாமல் இருக்கும்போது எங்களை விடுவிக்கிறவர் விடுவிக்கிறார் என்று சொல்றாங்களே. When you have done nothing, they're calling out to you and calling you savior. இவங்களை அதட்டும்னு சொல்றாங்க. So they told
Jesus to rebuke the disciples. ஆனா அந்த நேரத்துல இயேசு சொல்றாரு, But at that moment Jesus answered, 40வது வசனத்தில், இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்களும் கூப்பிடும். he says, if they don't speak up, the stones would cry out. இயேசு சொல்றார், இவங்க என்ன ரட்சகர்னு சொல்லலனா, If Jesus said, if they don't say I am the savior, இயேசுவே என்ன ரட்சியன்னு சொல்லலனா, and if they don't cry out and say Jesus save us, இந்த கல்கள் எல்லாம் கூப்பிடும் என்று these சொல்கிறேன் என்றார். stones will cry out and for salvation. எல்லா ஜனங்களும் இயேசுவை ரட்சகர்னு கூப்பிடுறாங்க. So all the people in one accord started saying Jesus save us, எங்களை ரட்சியும் என்று சொல்றாங்க. and they said save us. ஆனா 4 நாள் பொறுத்து, But after 4 days, அப்படியே இந்த கூட்டம் அப்படியே மாறிடுச்சு. the whole gathering, the multitude had changed. எந்த இயேசுவை ரட்சியும் என்று கேட்டாங்களோ, The very Jesus who they asked to save them, அந்த இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்றாங்க. they started shouting out and said crucify him. அந்த சிலுவையில் அறையும் என்று சொன்னது மாத்திரமல்ல, They not only said crucify him on the cross, அந்த இயேசுவை எங்களை விட்டு அகற்றும் என்று சொல்றாங்க. but they said put away Jesus. அப்ப பார்க்கணும், இது ஒரு குருச்சல பவனி. So this is a procession of the Palm Sunday. ரட்சிக்கப்படாத ஜனங்கள், They were unsaved people. இயேசுவை அறியாத ஜனங்கள், They did not know Jesus. இயேசுவுடைய பிரயாணத்தையும் பயணத்தையும் குறித்த கொஞ்சம் கூட அறிவில்லாத ஜனங்கள், They had no knowledge of Jesus' procession and Jesus. இந்த உலகத்துக்காக உலக பிரகாரமான காரியத்துக்காக மாத்திரம் அவரை தலைவனாக மாற்ற நினைத்த They ஜனங்கள். wanted Jesus to be Lord only for worldly blessings. பாருங்க, இப்படிப்பட்ட ஜனங்க Such kind of people. அனுசரிச்ச ஒரு காரியம் தான் இந்த குருச்சோலை பவனி. And these kind of the people are the people who celebrate Palm Sunday. ஆனா நீங்களும் நானும் But you and I, இந்த குருச்சோலை ஞாயிறில் on this Palm Sunday, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். we are entitled and indebted to understand the truth. இந்த ஜனங்கள மாதிரி அல்ல, Not like these people. சத்தியத்தை அறியாதவர்களாய் அல்ல, Not as the people who were ignorant of the truth. உணர்வற்றவர்களாய் அல்ல, Not as people who had no conscience. என்ன நடக்கிறது என்று அந்த சம்பவத்தை புரிந்து கொள்ளாதவர்களாய் அல்ல. Or the people who had no conviction or understand the situation. ஆனா நீங்களும் நானும் வேற கூட்டத்தில் இருக்கிறோம். But we belong to a different gathering. நம்முடைய குருச்சோலை வேறு, Our Palm Sunday is different. நம்முடைய துதி வேறு, Our praises are different. நாம் தேவனை மகிமைப்படுத்துவது வேறு. The way we praise God is different. இந்த ஜனங்களாம் ரட்சிக்கப்படாத ஜனங்கள், These people were unsaved people. மீட்கப்படாத They ஜனங்கள், were not redeemed. ஏதோ சூழ்நிலைகள் நிமித்தம் ஜனங்களோடு கூட சேர்ந்து ஆர்ப்பரித்த ஜனங்கள். These people celebrated because of the circumstances and because of the other people. ஆனா எல்லாம் மாறின போது But when everything changed, இவர்கள் எல்லாம் மாறிட்டாங்க. they had also changed. ஆனா இன்னொரு குருச்சலை குறித்து வேதம் But சொல்லுகிறது, the Bible speaks of another Palm Sunday. அதுதான் நம்முடைய குருச்சோலை. That is our Palm Sunday. Praise the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். If you turn your Bibles to the book of Revelation chapter 7, 9வது வசனத்துல இருந்து ஒரு சில வசனங்கள். from verse 9 onwards. இது 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த குருச்சோலை அல்ல. This is not a Palm Sunday that took place 2000 ஒரு years ago. காலத்தில் நடைபெற போகிற குருச்சோலை. But this is to come in the future. ஒரு காலத்தில் நடைபெற போகிற சம்பவம். This is an incident that is going to take இந்த place. சம்பவத்துக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா மாறணும். And we should be worthy to celebrate அந்த குருச்சோலையை கொண்டாடி அந்த ஜனங்களை போலவே இருந்திரக்கூடாது. We should not celebrate that Palm Sunday and become like those people. அந்த ஓலையை கையில் ஏந்தி ஏதோ ஒரு காரியத்தை கோஷம் போட்டு மாறி போகிற ஜனங்களா நம்ம இருக்க We கூடாது. should not hold the palms like those people and shout out and change and become different people. நம்மை குறித்து யோவான் சொல்றாரு. Concerning us, John says 7வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 சொல்கிறார், in the gospel in the book of John, Revelation chapter 7 verse 9, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்களுடைய கைகளில் குருச்சோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். and this I looked, and behold, a great multitude that no one could number, from every nation, from all tribes and people and languages, standing before the throne and before the Lamb, clothed in white robes, with palm branches in their hands, and crying out with a loud voice, salvation belongs to our God who sits on the throne and to the Lamb.
இந்த கூட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். We are looking at this gathering. இவெல்லாம் ரட்சியம் ரட்சியம் என்று சொன்ன கூட்டம் அல்ல. This is not a gathering that cried out and said, save us, save us. ரட்சிப்பு தேவனுடையது என்று சொன்ன கூட்டம். But this is a gathering that says salvation belongs to our God. இது ரட்சிக்கப்பட்ட கூட்டம். This is a gathering of saved people. அந்த பவனியில பார்த்தோம். In that procession we had seen அற்புதத்துக்காக இயேசுவை பின்பற்றின ஜனங்கள், people who followed Jesus only for a miracle, விடுதலைக்காக இயேசுவை பின்பற்றின ஜனங்கள், people who followed Jesus only for deliverance, பொறாமையினால் இயேசுவை பின்பற்றின ஜனங்கள், people who followed Jesus out of jealousy, ஏதோ உண்மையா இயேசுவை பின்பற்றின ஜனங்கள். and some people who truly followed. அந்த கூட்டம் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. That was a mixed gathering. ஆனா இந்த கூட்டம், But in this gathering பார்க்கிற ஒரே கூட்டம், there's only one gathering. ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம். This was a gathering of those who were saved. இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவருடைய கூட்டம். This was a gathering that was redeemed by the blood of Jesus. பரலோகத்தை சுதந்தரித்த கூட்டம். These are the people who inherited heaven. யோவான் சொல்றாரு, John says, நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும், when I saw every nation and all tribes and people. இது வெறும் யூதர்கள் மாத்திரமல்ல, This is not only a group of Jews, உலகத்துல சகல தேசத்தார், but all nations சகல பாஷைக்காரர், and all languages. எண்ண முடியாத திரள் கூட்டம். They could not be numbered. அன்னைக்கு ஏராளமான கூட்டம் இயேசுவுக்கு ஓசனா ஓசனா என்று சொன்னாங்க. On that day there was a large multitude of people who shouted and sang Hosanna, அந்த Hosanna. பவனியில் கலந்து கொண்டார்கள். And they joined the gathering. இந்த ஜனங்களை பார்க்கும்போது எண்ண முடியல. But in this gathering they could not be numbered. இன்னைக்கு अनेक ஜனங்கள் சொல்வார்கள், Today many people would tell you, இந்த வெண்ணங்கி வஸ்திரம் தரிச்சவரெல்லாம் 1,44,000 பேர். the people who are clothed in white robes are numbered as 1,44,000. 1,44,000 ஜனங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. People would tell you that only 1,44,000 would go to heaven. ஆனா யோவான் சொல்றாரு, But John says, நான் கண்ட தரிசனத்துல then I saw the vision. என்ன கூடாததுமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள், I saw multitudes that could not be numbered. வெள்ளை அங்கியை தரித்து, They were wearing white garments. தங்களுடைய கைகளில் குருச்சோலைகளை பிடித்து, And they had palms in the hand, palm branches. சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். And I saw them standing before the throne and before the Lamb. அந்த ஜனங்க குருச்சோலையை பிடிச்சாங்க. Those people held the palm. கழுதையின் மேல் அமர்ந்திருந்த இயேசுவை பார்த்தாங்க. They saw Jesus riding on the colt. அவர் ஏதோ உலக பிரகாரமாய் தங்களை ரட்சிக்கிற ஒரு ராஜாவை போல பார்த்தாங்க. And they saw him as a king that could save them from the worldly things. ரோம அரசாட்சியிலிருந்து தங்களை விடுவிக்கக்கூடியவராய் பார்த்தாங்க. They looked at him and thought that he would save them from the Roman Empire. அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய பார்வைகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் முற்றிலும் மாறுபட்டதா இருந்தது. Their perspective and the way they looked at Jesus was entirely different. இயேசு சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கப்பட்ட போது, When Jesus was handed over to be crucified, இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம். they rejected Jesus and said, we don't need this இந்த Jesus. மரிக்கக்கூடிய இயேசு எங்களுக்கு வேண்டாம். We don't need this Jesus who is about to die. பரபாஸ் எங்களுக்கு விடுதலை ஆக்குங்க. Release Barabbas. இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று And கோஷமிட்டார்கள். they shouted out, crucified Jesus. ஆனா இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் But இல்லைங்க. this gathering, this multitude was not so. ரட்சிக்கப்பட்ட கூட்டம். This was a gathering of the saved ones. வெள்ளை அங்கியை தரிச்ச கூட்டம். This was a gathering that was clothed with white தங்களுடைய robes. கைகளில் குருச்சோலைகளை பிடித்து, In their hands they held palm branches. சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கிற கூட்டம். And this was a gathering that stood before the throne of God and before the Lamb. இந்த கூட்டம் மகா சத்தமிட்டு சொல்கிறார்கள், This gathering, this multitude had shouted with a loud voice. ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக, Saying, salvation to our God that sits on the throne and unto the Lamb. இந்த கூட்டம் கோஷம் போடுறாங்க, This gathering had shouted, தேவனே எங்களை ரட்சியும் என்று அல்ல, not saying, Lord, save us, ரட்சிப்பு எங்க தேவனுடையது, but saying, salvation belongs to our God. மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடையது, Glory belongs to the one who's seated on the throne. மகிமையும் கனமும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. Glory and honor belongs to God and the Lamb. அந்த கூட்டம் வேற, That
multitude was different. இந்த கூட்டம் வேற. But this multitude was different. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆனா அத நம்ம ஓலையெல்லாம் எடுத்துட்டு ஆட்றது கிடையாது. That's why we don't bring branches to worship God. Praise the Lord. இந்த ஊர்வலத்தை விட, Compared to this procession, இந்த பவனியை விட, compared to this procession, நமக்காக ஒரு பவனி பரலோகத்தில் இருக்கிறது. there is a procession in heaven for us. ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக, before the Lamb of God, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக, before the one who is seated on the throne, நீங்களும் நானும் நிற்க போகிறோம். we are going to be standing there. நின்னுட்டு என்ன சொல்ல போறோம்னா, and what are we going to declare? ரட்சிப்பின் மகிமை தேவனுக்குரியது. We would declare and say salvation belongs to the Lord. எங்களை ரட்சிச்சவர் இவர்தான். He is the one who saved us. எங்களை மீட்டெடுத்தவர் இவர்தான். He is the one who redeemed us. இவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to him. இவருக்கு கனம் உண்டாவதாக. Glory and honor be to the Lord. பார்க்கிறோம், தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தது மாத்திரமல்ல, they not only cried out with a loud voice saying salvation belongs to our God who sits on the throne and to the Lamb. 11வது வசனம் சொல்லுது, தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று. In verse 11 it says, and all the angels stood around about the throne, சிங்காசனத்துக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து, and the 4 beasts and fell before the throne on their faces, தேவனை தொழுது கொண்டார்கள், and worshipped God. அந்த பவனியில இதெல்லாம் பார்க்க முடியாது. You can't see this kind of things in that procession. எருசலேமை நோக்கி போகிறவர் யார் என்று அறியாமல் இருந்தார்கள். They did not know who is the one who was journeying towards Jerusalem. அவருடைய பிரயாணத்தின் நோக்கத்தை அறியாமல் இருந்தார்கள். They had not known the purpose of his journey. அவர் எதை நோக்கி செல்கிறார் என்பதை அறியாமல் They இருந்தார்கள். did not know why is he heading towards Jerusalem. ஏதோ கூட்டத்தோடு கூட்டமா சேர்ந்து ஆர்ப்பரித்தார்கள். They just joined the gathering and shouted out and celebrated. They praised. ஆனா அந்த நேரத்துல இயேசு என்ன செய்தார்னா, at that moment what did Jesus do? கண்ணீர் விட்டார். He shed tears. ஜனங்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. When people were shouting out, ஹோசன்னா ஹோசன்னான்னு பாடுறாங்க. and they were saying hosanna எங்களை ரட்சியும் ரட்சியும் என்று பாடுறாங்க. they were crying out and singing save us. ஆனா இயேசு கிறிஸ்து குருத்தோலை ஞாயிறு என்று கண்ணீர் வடித்தார். but on that Palm Sunday Jesus wept. இயேசு 2 முறை அழுதார்னு பைபிள்ல பார்க்கிறோம். we see that Jesus wept twice. ஒன்னு லாசருவின் கல்லறைக்கு முன்பு, once was before the tomb of Lazarus, இன்னொன்னு இந்த குருத்தோலை ஞாயிறு அப்போ, and the other was on Palm Sunday. இந்த நாள் இயேசு கண்ணீர் வடித்த நாள். this is the day that Jesus shed tears. இயேசு ஏன் கண்ணீர் வடிச்சார்னா, why did Jesus shed tears? இந்த ஜனங்கள் என்ன அறியாமல் இருக்கிறார்கள். It's because he knew that those people did not know இந்த பிரயாணத்தினுடைய நோக்கத்தை அறியாமல் இருக்கிறார்கள். they did not know the purpose of him traveling. நான் எதை நோக்கி செல்கிறேன் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். they had not known the reason for him to go. இன்றைக்கு என்ன துதிக்கிறாங்க, today they are praising me, நாளைக்கு என்ன தூஷிக்க போறாங்க. tomorrow they are going to deny me. இன்னைக்கு என்ன உயர்த்துகிறார்கள், today they will exalt me, நாளைக்கு என்ன சாட்சுவார்கள். tomorrow they will put me down. அந்த ஜனங்களுடைய நிலையை கண்டு கண்ணீர் he வடித்தார். looked at the state of people and he wept. இயேசு கண்ணீர் வடித்தது மாத்திரமல்ல, Jesus not only wept, எரேமியா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களை குறித்து சொல்றார். in the book of Jeremiah says concerning those people, கழுதையின் மேல இயேசுவை அமர்த்தி, they put Jesus on the colt, தங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கீழே போட்டு, and when they laid their garments before him, குருத்தோலை எடுத்து ஓசன்னா ஓசன்னான் பாடின ஜனங்களை பத்தி, and the people who carried those palm branches and who shouted out hosanna hosanna, எரேமியா சொல்றாரு, Jeremiah says, எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இதயத்தை பொல்லாப்பற கழுவு. it says, O Jerusalem, wash yourself from your iniquity. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகளால் உன் உள்ளத்தில் தங்கும் என்று சொல்றார். he says, how long will you have iniquity and in your heart? உன் இதயத்தை கழுவு. it says, wash your heart உன் உள்ளத்தை காத்துக்கொள். and guard your heart. எரேமியா 6:6ல சொல்றாரு, Jeremiah 6:6 it says, சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், this is what the Lord of hosts says, மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாய் கொச்சலம் போடுங்கள். hew down the trees and cast a mount against Jerusalem. அத நான் விசாரிக்க வேண்டிய ஒன்றாய் இருக்குதுன்னு சொல்றார். this is the city to be visited, he says. பாருங்க, எரேமியா 6:8ல சொல்றாரு, in verse 8 it says, பாருங்க, எருசலேமே உன் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாதபடிக்கு நான் உன்னை பாழும் குடியற்ற தேசமாக்காதபடிக்கு என் புத்தியை கேள் என்று சொல்கிறார். it says, be thou instructed, O Jerusalem, lest my soul depart from thee, lest I make thee desolate, a land not inhabited. இயேசுவை துதித்த கூட்டம், these are the people who praised God, எங்களை ரட்சியும் ரட்சியும் சொன்ன கூட்டம், and these are the people who cried
cried out saying, save us, ஆனா save அவர் us. எப்படிப்பட்ட ரட்சிப்பு கொடுக்கிறவர்? But what kind of salvation does he offer? எப்படிப்பட்ட ரட்சகர்? And what kind of savior is he? எப்படிப்பட்ட ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருகிறவர் என்பதை அறியாமல் இருந்தார். And they did not know what kind of kingdom he is going to establish. வெறும் இம்மைக்கான ராஜாவாய் மாத்திரம் பார்த்தாங்க. They looked at him as a king who was temporary just for the world. இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றினார்கள். They followed Jesus for temporary things. நமக்கு மறுமை ஒன்று உண்டு. We have a life hereafter. நித்திய வாழ்வு என்பது ஒன்று We உண்டு. have something called eternal life. இந்த உலகத்துல மனுஷனுடைய ஆயுசின் வருஷம் 70. The Bible says that the lifespan of a man is 70. பலத்தின் மிகுதியினால் 80. And out of if he has more strength, then he would live for 80. அதுவும் வருத்தமும் சஞ்சலமும். And it says there is sorrow and grief too. சரி 80 வயசுக்கு மேல எங்க? But after 80 what? உலக வாழ்க்கைக்கு அடுத்தது எங்க? What is here after death? அதை குறித்து ஜனங்கள் யோசிக்காம இருந்தாங்க. Nobody cares about life after death. வேதம் சொல்லுது இம்மைக்காக மாத்திரம் நம்ம இயேசுவை பின்பற்ற கூடாது. The Bible tells us clearly that we should not follow Jesus only for this மறுமை, worldly life. But நித்திய also, ஜீவன் என்று ஒன்று உண்டு. but there is a life to come. There is eternal life. நித்திய வாழ்வு என்று ஒன்று உண்டு. We have eternal life. பரலோகத்துல ஒரு பவனி இருக்குது. There is a procession in heaven. பரலோகத்துல ஒரு துதி இருக்குது. There is a praise in heaven. பரலோகத்துல சிங்காசனத்தை பற்றி வீற்றிருக்க முன்பதாக Before the one who is sitting on the throne in heaven, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக and before the lamb, குருச்சோலைகளை பிடித்துக்கொண்டு we should hold the branches. மகா சத்தமிட்டு அவருக்கு மகிமையை செலுத்துகிற கூட்டம். And there is a gathering that would shout out and give glory to God with those palm branches. அந்த கூட்டம் எங்களை ரட்சியும் என்பது அல்ல. They would not cry out and say, save us, Lord. ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்குரியது. But they would say salvation, the glory of salvation belongs to the one who is seated on the throne. இந்த குருத்தோலை ஞாயிறுல அந்த குருத்தோலை குறித்து நம்ம தியானிக்கணும். On this Palm Sunday, we should remember that Palm Sunday in heaven. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் நிக்கணும். We should stand before that throne in heaven. வெண்வஸ்திரம் தரிச்சவர்களாய், With as we are clothed in white garments, white கைகளில் robes, குருச்சோலைகளை பிடித்து holding those palm branches in our hands சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை துதிக்கணும். and shouting out praises to the one who is seated அப்ப on the தூதர்கள் throne. மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து துதிப்பாங்களா? And that moment the angels and the elders would join together and praise him. 12வது வசனம் சொல்கிறது, In verse 12 it says, என் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலமும் உண்டாவதாக ஆமென் என்பார்கள். it says, saying, Amen. Blessing and honor and wisdom and thanksgiving and honor and power and might be unto our God forever and ever. Amen. பார்க்க சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. It says, glory be to God forever and ever. சதா காலமும் சோத்திரம் உண்டாவதாக. Praises be to God forever and ever. சதா காலமும் கனமும் வல்லமையும் பலனும் உண்டாவதாக என்பார்கள். Blessings and glory, wisdom and thanksgiving forever and ever. இந்த கூட்டம் This gathering ஞாயிற்றுக்கிழமை மகிமை உண்டாவதாகன்னு சொல்லிட்டு will not say, may there be glory வியாழக்கிழமை இயேசுவை மறுதலிச்ச கூட்டம். on Sunday and deny Jesus on Thursday. இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசுவை உயர்த்தி விட்டு After exalting Jesus on this ஒரு Sunday, 3 நாளுக்குள்ளே அப்படியே இயேசுவை தாழ்த்தின கூட்டம். and this gathering had denied Jesus and put Jesus down ஆனா after 3 இந்த days. கூட்டம் But this gathering சதா காலங்களிலும் மகிமை செலுத்துகிற கூட்டம். is a gathering that praised God forever and ever. இந்த கூட்டம் வெண்வஸ்திரம் தரிச்ச கூட்டம். This gathering, this multitude was clothed in white robes. ரட்சிக்கப்பட்ட கூட்டம். This was a gathering that was saved. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டவருடைய கூட்டம். This was a gathering was saved and redeemed by the blood of the Lamb. தங்களுடைய கைகளில் குருச்சோலைகளை பிடித்து They held the branches, சிங்காசனத்துக்கு வீற்றிருக்கிறவர்கள் முன்பாக நின்று ஆர்ப்பரிக்கிற கூட்டம். palm branches in the hand, and they were singing and shouting before the throne of சதா God. காலத்திலும் மகிமையை செலுத்துகிற கூட்டம். And they were praising God forever and ever. இந்த Amen. கூட்டத்தை பார்த்தபோது When he saw that multitude, 13வது வசனம் சொல்லுது, in verse 13 it அப்போது says, மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, and one of the elder answered, saying, வெள்ளை அங்கியை தரிச்சிருக்கிறவளை இவங்க யார்? saying unto me, what are these that are arrayed in white garments? எங்கே இருந்து வந்தார்கள்? And from where have they come? பிரச இவங்க யார்? Who are these people? பிரச அந்த பவனில ஜனங்களை குறித்து பார்த்தோம். We saw about that gathering, that multitude who had அற்புதத்தை gathered. காண வந்த கூட்டம். They came to see a miracle.
விடுதலையை வாஞ்சித்து வந்த கூட்டம். They came seeking after deliverance. பார்க்கிற பொறாமையினால் நிறைந்து வந்த கூட்டம். There was a group that came out of jealousy. ஒரு கூட்டம் இயேசுவை பின்பற்றின கூட்டம். But there was also people that followed Jesus. ஆனா இந்த கூட்டம் யார்? But who are these people? இவங்க யார்? Who are they? வெண்வஸ்திரம் தரிச்சிருக்கிறார்களே. They are clothed in white robes. தங்களுடைய கரங்களில் குருச்சோலைகளை பிடிச்சிருக்கிறார்களே. And they have palm branches in their hands. இவங்க யார் என்று ஒரு மூப்பன் கேட்டான். So one elder answered and said, who are these people? அதற்கு நான், and I said unto him, ஆண்டவரே உமக்கு தெரியும் என்றேன். Sir, thou knowest. யோவானுக்கு தெரியலைங்க. John did not know. யோவானை பார்த்து கேட்கிறார், இவங்க யார்? So they asked John, who are these? இந்த ஜனங்கள் தெரியுமா? Do you know these people? சிங்காசனத்தின் முன்பு வீற்றிருக்கிற இந்த ஜனங்களை நீ அறியுமாயா? Do you know this multitude who stands before the throne? இடத்துல யோவான் சொல்றாரு, Here John answers, உமக்கு தெரியும். you know. அப்போது அந்த மூப்பர் சொல்றாரு, And the elder answered and said, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். These are they which came out of great tribulation. அந்த கூட்டம் கொஞ்சம் உபத்திரம் வந்த உடனே இயேசுவை மறுதலிச்ச கூட்டம். That gathering had denied Jesus when they suffered a little. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறலன்னு சொன்ன உடனே பரபாசை எங்களுக்காக விடுதலையாக்கும் என்று As soon as they understood that their expectations and their needs were not met, they denied Jesus and தேவனுடைய ராஜ்யத்தை voted for Barabbas. தேவனுடைய ராஜ்யத்தை விரும்பாத கூட்டம். They did not care about the kingdom of God. ஆனா இந்த கூட்டம் But this gathering உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். came out of great tribulation. எவ்வளவுதான் உபத்திரம் வந்தாலும் No matter how much of tribulation, இயேசுவை மறுதலிக்காத they கூட்டம். did not deny Jesus. இயேசுவை விட்டு விலகாத They கூட்டம். did not drift away from Jesus. உபத்திரவத்தின் மத்தியில சாட்சியா இருந்தவர்கள். They stood as a testimony in the midst of இவர்கள் tribulation and தங்களுடைய trials. அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் தோய்த்து வெளுத்தவர்கள். Their robes were washed by the blood of the lamb. இவங்கெல்லாம் யாருன்னா, Who are these? ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்கள். They were clothed with garments of salvation. இயேசுவின் இரத்தத்தினால் தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். They had been clothed and washed by the blood of Jesus, and they were made, their garments were white. ஆகையா இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று, Therefore they stand before the throne of heaven, இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். and day and night they praised God and served him in the temple. இந்த கூட்டம் யாருன்னா, Who is this? Who are these தேவனுடைய people? சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று They stood before the throne of God, இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிற கூட்டம். and they served him day and night in the temple. இரவும் பகலும். Day and night. Praise the Lord. Hallelujah. 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 எவ்வளவு வாஞ்ச பாருங்க. இரவும் பகலும். Day and night. இரவும் பகலும் ஆண்டவரை வாஞ்சிக்கிற கூட்டம். They are the gathering multitude that அவரை சேவிக்கிற God கூட்டம். and served God day and night. இவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். They were saved. மகா உபத்திரவத்திலும் தேவனை மறுதலியாதவர்கள். They did not deny the Lord even in the midst of tribulation. இரவும் பகலும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவரை சேவிக்கிறவர்கள். And day and night they served the Lord in his temple. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். And he that sits on the throne dwells among them forever. இந்த ஜனங்க யாருன்னா, Who are these people? தேவ ஆவியானவரை உடையவர்கள். They had the Spirit of God in them. தேவன் தங்குகிற ஒரு ஸ்தலமாய் இருக்கிறவர்கள். They are the temple of God. அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, So it says concerning them இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, that they will no longer be hungry, இனி தாகம் அடைவதும் இல்லை, they will never be thirsty, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை. they will never, the sun will not scorch them by day, nor the moon by சிங்காசனத்தின் night. மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, The Lamb of God on the throne will feed them இவர்களை ஜீவனுள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். and lead them unto the living fountain of தேவன் water. சாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் And என்றார். God himself shall wipe away the tears from their eyes. இந்த குருத்தோலை பிடிச்சவங்களை பத்தி வர்ணனை. This is the description of the people who carried those palm அவர்களுக்கு இனி branches. பசியே கிடையாது. They will no longer hunger. இனி தாகம் அடைவதில்லை. They will no longer thirst. இனி வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை. The sun will not scorch them by day or the heat. நித்திய வாழ்வை பத்தி சொல்றார். He speaks of eternal life. நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். This is most important to us. 70 வருஷம் ஈரோட்ல வெயில் ஜாஸ்தியா இருந்தாலும், Even though the temperature in Erode is quite high, பனியும் குளிரும் இருந்தாலும், even if there is sun or dew, இந்த கூட்டத்துல நம்ம இருப்போம் என்றால், if we
belong to this gathering, வெள்ளை அங்கி தரிச்சு குருச்சோலைகளை பிடிச்சு தேவனை துதிக்கிற இந்த கூட்டத்துல நம்ம இருப்போம் if we என்றால், belong to this gathering who are clothed in white robes and who hold branches and praise God forever, நிச்சயமாய் நாம் பசி அடைவதில்லை, for eternity we will never hunger, தாகம் அடைவதில்லை, we will never thirst, வெயிலாவது உஷ்ணமாவது நம்மேல் படுவதில்லை. and the heat will not scorch us. அதுக்கு காரணம் சிங்காசனத்தின் மத்தியில வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, It is because the lamb who is seated on the throne இவர்களை மேய்த்து will lead them. இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். He would feed them and lead them unto living waters. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, It says the lamb which is in the midst of the throne. சிங்காசனத்துல ராஜாவை தான் பார்க்க முடியும். On the throne you will only see a king. ஆனா யோவான் But John ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கிறார். sees the lamb on the throne. இயேசு அடிக்கப்படுகிற நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். Jesus is the lamb of God that was slain. நமக்காக மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுக்க வந்த ஆட்டுக்குட்டியானவர். Jesus was the lamb who brought salvation and redemption. யோவான் சாணகன் இயேசுவை பார்த்து சொல்றார், When John looked, he said, இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி. when John the Baptist saw Jesus, he said, behold the Lamb of God that takes away the sins of the world. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து நமக்காக ஜீவனை கொடுக்கிற ஆட்டுக்குட்டி. He is the lamb that carried the sins of the world. ஆனா அன்னைக்கு அந்த பவனில But on that day, during that இப்படிப்பட்ட ஒரு procession, ஆட்டுக்குட்டியானவரை இயேசுவை பார்க்கல. they did not see Jesus as a lamb of God. மேற்கில் இருந்து வருகிற ரோம அரசனை போல இயேசுவை பார்த்தார்கள். They looked at Jesus just like they saw the king who was in the north தன்னுடைய direction. வன்முறையினால தன்னுடைய சண்டையினால அந்த அரசனை வீழ்ச்சுகிறவராய் பார்த்தாங்க. They looked at him as though with his violence he would put away that king and kingdom. சமாதான பிரபுவா பார்க்கல. But they did not see him as the prince of peace. அடிக்கப்பட கொண்டு செல்லுகிற ஆட்டுக்குட்டியானவராய் அவரை பார்க்கல. They did not see him as a lamb that is taken to be slaughtered. அதனால தான் இடறி போனாரு. That's why they stumbled. ஆனா யோவான் சொல்றாரு, But John says, சிங்காசனத்தின் மத்தியில வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, the lamb which is in the midst of the throne இவர்களை மேய்த்து shall feed them இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். and shall lead them unto living fountains of water. இந்த கூட்டத்தை நிச்சயமா நடத்துறார். This gathering, this multitude of people would be led for eternity. சங்கீதம் 22, 23, 24 எல்லாம் நீங்க வாசிப்பீர்கள் If என்றால், you read Psalm 23, 24 and 25, பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். step by step you would see எப்படி கர்த்தர் நம்முடைய மேய்ப்பன் ஆக்குவது, how to make the Lord our shepherd, அவருடைய ஆடுகளா நம்ம எப்படி மாறுவது, and how we can become his sheep, அதுக்கு பின்பதாக அவர் நம்மளை எப்படி நடத்துறார், and how he leads us, இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரமல்ல not only in this worldly life, நிச்சயத்துக்கு நம்மளை எப்படி but நடத்துவார். how he lead us for eternity. அதுதான் யோவான் சொல்றார். That's what John says. அந்த கூட்டத்தை, In that gathering, அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றிருந்த அந்த கூட்டத்தை, the gathering that stood before that throne, வெண்வஸ்திரம் தரிச்ச அந்த கூட்டத்தை, the gathering that was clothed in white robes, கரத்தில் குருச்சோலைகளை வைச்சிருந்த அந்த கூட்டத்தை, that gathering that held the palm branches in the சதா hand, காலங்களிலும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஆராதித்த அந்த கூட்டத்தை, the gathering that shouted praises and said forever and ever தேவன் amen, எப்படி நிச்சயமாய் நடத்துவார். how God would lead them for eternity. அவருடைய சிங்காசனத்தின் மத்தியில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, The lamb who is in the midst of the throne himself இவர்களை மேய்த்து, will feed them. குறிப்பாக மேய்ப்பான் ஆடுகளை மேய்ப்பான். We see that the shepherd would feed the sheep. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர்களை மேய்க்கிறது. But here we see the lamb that feeds the flock. ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்ச்சு, The lamb himself would lead and feed. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, What does this show us? இயேசு நமக்காக ஜீவனை கொடுக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். This shows us that Jesus is the Lamb of God who came to give his life for us. அவர் அன்னைக்கு பெத்சாதாவில இருந்து எருசலேம், அது ஒலிவமலை இருந்து எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு போகும்போது, On that day when he traveled from the Mount of Olives to Jerusalem, மரிப்பதற்காக பிரயாணப்பட்டு he போனார். traveled to die. தன்னுடைய மரணத்தை நோக்கி சென்றார். He
he traveled towards death. மீட்பையும் அதாவது ரட்சிப்பையும் உண்டாக்குவதற்காக சென்றார். He went to bring redemption and offer salvation to man. ஆனா அந்த ஜனங்க அதெல்லாம் அறியலை. But the other people did not know it. அதனால தான் வழுவி போனார்கள். That's why they drifted away. அந்த இரட்சகரை இழந்து போனார்கள். And they lost their savior. ஆனா நீங்களும் நானும் But you and I, இந்த குருத்தோலை ஞாயிறுல on this Palm Sunday, இந்த குருத்தோலை குறித்து நம்ம யோசிக்கணும். we should meditate on this Palm Sunday. இந்த கூட்டத்துல நம்ம ஒருவராய் இருக்க And வேண்டும். we should be among these people. இந்த கூட்டத்தின் மத்தியில நம்ம இருக்கணும். We should be among this multitude. யோவான் சொல்றாரே சகல ஜாதிகளும் சகல கோத்திரங்களும். Just as John describes and says every tongue, every tribe, every சகல language. பாஷைக்காரர்களும் இருந்து வந்த திரளான ஜனங்களை பார்த்துன்னு சொல்றாரு. He looks at the people who could not be numbered and says all the people. அதுல நீங்களும் நானும் ஒருவரா இருக்கணும். And you and I should be one among them. வெண்வங்கி அதாவது வெண் வஸ்திரம் தரித்து Clothed in white robes. கரத்தில் குருத்தோலைகளை பிடித்து With palm branches in our hands. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று And standing before the throne of the சதா காலங்களிலும் அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று throne of சொல்றார். God and saying glory be to him forever and ever. இந்த Amen. நித்திய ஆசீர்வாதத்துக்குள் பங்கு பெறுகிறோம். We should be partakers of this eternal blessing. ஒரு மூப்பன் யோவானை பார்த்து கேட்கிறாரு. One elder looked at John and asked, இவங்க யார்? who are these? அந்த கூட்டத்தை ஈஸியா சொல்லிடலாம். I can identify those people. அற்புதத்துக்காக பின் சென்ற கூட்டம். The people who went after Jesus for a miracle. பாருங்க விடுதலைக்காக பின் தொடர்ந்த கூட்டம். The people who went after deliverance. இயேசுவை நேசித்ததனால பின் தொடர்ந்த கூட்டம். People who followed Jesus because they loved him. இயேசுவின் மீது பொறாமை வச்சு பின் தொடர்ந்த கூட்டம். And a gathering that followed Jesus out of jealousy. ஆனா இந்த கூட்டம் யாருன்னா But who are these people? மிகுந்த உபத்திரவத்திலும் Even in the midst of tribulation. தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் தோய்த்து வெளுத்த கூட்டம். These are the people that had washed their garments with the blood of the lamb. இவங்க இரவும் பகலும் ஆண்டவரை சேவிக்கிற கூட்டம். These are the people who would serve the Lord day and night. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வீற்றிருக்கிறவருடைய கூட்டம். They are the people who would stand before the throne of God day and night. இவர்களுக்குள்ளே தேவன் வாசமாய் இருக்கிறார். And God dwells in them forever. அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் சொல்லுது. So he speaks of them and says நித்தியமா தேவன் அவர்களை நடத்துவார். that God will lead them eternally. அவங்க பசி அடைவதில்லை. They will never hunger. தாகம் அடைவதில்லை. They will never thirst. வெயிலாவது உஷ்ணமாவது அவர்கள் மேல் படுவதில்லை. And they will not feel the heat. சிங்காசனத்தின் மத்தியில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்ப்பார். The throne, the lamb who's in the midst of the throne will feed him. இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாண்டைகளுக்கு நடத்துவார். And he would lead them besides living தேவன் waters. சாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். God himself will wipe away every tear. பிரேஸ் இந்த கூட்டத்துல நம்ம இருக்கணும். We should belong to this பிரேஸ் multitude. ஹalleluya. இந்த கூட்டத்துல நீங்களும் நானும் இருக்கணும்னா If you and I should belong to this gathering, நாம் ரட்சிக்கப்பட்டவர்களா we இருக்கணும். should be saved. பிரேஸ் இயேசுவே ரட்சியும் என்று கத்தர கூட்டம் இல்ல. Not a gathering that says Lord save me. எங்களுடைய ரட்சிப்பு காரணர் நீர் என்று அவரை மகிமைப்படுத்துகிற But கூட்டம். it is a gathering that shouts and says you are the reason for அவருக்கு our salvation. கனத்தையும் மகிமையும் செலுத்துகிற The கூட்டம். ones who give glory and honor to him. இது ரட்சிக்கப்பட்ட கூட்டம். This is a saved gathering. ரட்சிப்பை காத்துக்கொண்ட கூட்டம். And those who guard their salvation. முடிவு பரியந்த வரைக்கும் தேவனுடைய பிரசன்னத்தில் நிலைப்பதற்கு தகுதியை பெற்ற ஒரு கூட்டம். And those who receive the eligibility to stand before the throne of God forever and ever. எனவே Amen. இந்த குருத்தோலை குறித்து நம்ம So தியானிப்போம். we had been meditating on this Palm Sunday. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குருத்தோலை இல்லை. Not the Palm Sunday that took place 2000 years ago. அதை அனுசரிக்கிறவர்களாய் அல்ல. Not as we celebrate that. நம்முடைய கண்கள்லாம் இந்த குருத்தோலை மீது. But may our eyes be fixed on this இந்த Palm வெண் Sunday. வஸ்திரம் வெண்ணங்கி தரிச்சவர்கள் மீது. To be clothed in white garments. இந்த கூட்டத்தில் ஒருவர்களா நம்ம To இருக்கணும். be one among these people that gather. நித்தியமா தேவன் நம்மளை நடத்தணும். May the Lord lead us eternally. அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா? Shall we all raise to our feet? இதை தான் நம்ம வாஞ்சிக்கணும். This should be our desire. யோவானை பார்த்து ஒரு மூப்பர் கேட்கிறார். The elder looked at John and asked, இவங்கெல்லாம் யார்? who are these people? வெண் வஸ்திரம் தரித்து They are clothed in white garments. பார்க்கிறோம் தேவனை எப்படிலாம் துதிக்கிறாங்க. And they are praising God forever and குருத்தோலைகளை ever. தங்களுடைய கரத்தில் ஏந்தி தேவனை They துதிக்கிறாங்க. are holding palm branches in the hand and praising God. இவங்கெல்லாம் யார்? Who are these? அந்த கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. The Bible says concerning these people மகா உபத்திரவத்திலும் that even in the midst of tribulation இயேசுவை பின்பற்றின கூட்டம். they followed Jesus. இது இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றல. Not just for worldly
benefits. உலகத்தினுடைய மீட்புக்காக உலகத்தில் காணப்படுகிற இந்த காரியங்களுக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றல. Not for things of this world they followed Jesus. இது மறுமைக்காகவும் பின்பற்றின But கூட்டம். they followed Jesus for the life to come. இவெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். They were all saved. இவெல்லாம் மீட்கப்பட்டவர்கள். They were all redeemed. இந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் ஒருவராய் You இருக்கணும். and I should belong to this gathering. இது ஏதோ அற்புதத்துக்காக இயேசுவை பின்தொடர்ந்த கூட்டம் அல்ல. This is not a gathering just follow Jesus for a miracle. இது ஏதோ விடுதலைக்காக இயேசுவை பின்பற்றின கூட்டம் This அல்ல. is not a gathering that followed Jesus for something temporary. பொறாமையினால் இயேசுவை பின்பற்றின Or கூட்டம் அல்ல. deliverance or jealousy. ஏதோ இயேசுவை நேசித்ததனால அல்ல. Or just because they love Jesus. இவெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். But they were saved. தங்களுடைய வஸ்திரங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் தோய்த்து Their garments were washed by the blood of the lamb. வெளுக்கப்பட்டவர்கள். And they were made white. மகா உபத்திரவத்தின் மத்தியிலும் அவருக்காக சாட்சியாய் In இருந்தவர்கள். the midst of tribulation they stood as a testimony. கடைசி வரைக்கும் நிலைச்சிருந்தவர்கள். And they were steadfast till the very end. அந்த ரட்சிப்புக்காக தேவனை துதிக்கிற And கூட்டம். for that salvation they praised God till the very end. அந்த மீட்புக்காக தேவனை துதிச்சு மகிமை செலுத்துகிற They கூட்டம். offered praise and thanksgiving unto God forever and ever. இரவும் பகலும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை சேவிக்கிற கூட்டம். Day and night they lived in the temple of God and served Him. தேவன் இவர்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற கூட்டம். God dwelled in the hearts. இந்த காலை வேளையில நம்மளை யோசித்து பார்ப்போம். Even in this morning, let's இந்த analyze கூட்டத்துல ourselves. நீங்களும் நானும் இருக்கணும். Where do I belong? இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். I should receive this privilege. அந்த பரலோக சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று I should be able to stand before the throne of அந்த before the Lamb, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று before the Lamb who's on the throne. எல்லா கனமும் மகிமையும் வல்லமையும் உமக்குரியது என்று சொல்லி All blessings and honor, praise and thanksgiving சதா காலங்களிலும் அவரை துதிக்கிற கூட்டமா இருக்கணும். belongs to Him forever and ever. கர்த்தர் இந்த கிருபையை கொடுக்க நம்ம ஜெபம் பண்ணுவோமா? May we ask the Lord for this privilege, கர்த்தர் நமக்கு அந்த வெண்வஸ்திரம் தரிக்கட்டும். that God may clothe us with white robes, அந்த கொண்டாட்டத்துல குருத்தோலையை பிடித்து பரலோகத்துல கர்த்தரை துதிக்கிற and கூட்டமா that we may இருக்கட்டும். join the celebration in heaven with அந்த நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற கூட்டமா இருக்கட்டும். that we may inherit eternal life and praise Him. நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக தேவனை துதிக்கிற கூட்டமா We இருக்கட்டும். should be a gathering that thanks God for salvation, ஆண்டவரை கனம் பண்ணுகிறவர்களாய், as we honor the Lord, ஆண்டவருக்கு மகிமையை as செலுத்துகிறவர்களாய், we give glory to God, ஆண்டவருடைய பிரசன்னத்தை களிக்கூறுகளாய், as அவரை we சேவிக்கிறவர்களாய் rejoice in இருக்க His presence and serve the Lord. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord enable us. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாமே சுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாமே சுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அப்படியே படைக்க இருக்கிற காணிக்கைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். இந்த உலகத்தில் நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அதே சமயத்தில் நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருன்னா நிச்சயமாய் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். சதா காலங்களிலும் அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லக்கூடிய விதத்துல சதா காலமும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய பசியை ஆற்றுகிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் ஏதோ ஒரு ராஜா, ஏதோ ஒரு அரசர் என்பது மாத்திரமல்ல, நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை சொந்தமாக்கி கொண்ட ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா. அவரே நம்மளை நிச்சயமா மேய்த்து ஜீவ தண்ணீர் அண்டையில் உள்ள ஊற்றண்டைக்கு நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த கால வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திக்க வல்லவரே, நல்லவரே. ஹல்லேலூயா. அந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் எங்களுக்கு போதுமானவர்களும் அதிகமானவராய் இருக்கிறவரே, தாராளமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. நிச்சயமாய் சதா காலமும் உமக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லக்கூடிய விதத்துல எங்களை கனப்படுத்தி வழி நடத்தி வருகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். படைக்க இருக்கிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகள் ஒரு குறைவும் இன்றி ஹல்லேலூயா ஆண்டவரே நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் எங்களை நீங்க
உம்முடைய பிள்ளைகளை நீங்க நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த பாடலை பாடும்போது முன்பதாக வந்திருக்கும் காணிக்கைகளை படைப்போம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், யாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாலந்தோ, 2 தாலந்தோ, 5 தாலந்தோ உபயோகித்தோர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆடுமேடு கடந்து சென்று கற்றரன்பை பகிர்ந்தவர்கள், உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். Praise the Lord. Hallelujah. அழகா இருக்கும் யார் இவர்கள்னா இந்த நோட்டீஸை கயிறத்தில் ஏந்தி, Praise the Lord. Hallelujah. ஒருத்தர் கையிலையும் நோட்டீஸை காணும். Praise the Lord. Hallelujah. மற்றவங்களுக்கு கொடுத்து அவர்களை ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறவர் யாருங்க? அவங்க தான் அழகா இருக்கிறவங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வெறும் கையுமாய் பரலோகத்தில் போய் இப்படி நின்னா ரொம்ப பரிதாபம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த குருத்தோட ஞாயிறில் மாறிடுங்க. Praise the Lord. ஆண்டவருடைய பணியை செய்யணும். Praise the Lord. Hallelujah. யார் யாருடைய கரத்தில் இந்த நோட்டீஸ் இருக்கிறதோ, யார் யாரெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து அவளை அழைத்து கொண்டு வருகிறார்களோ, ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிறார்களோ, அவங்கெல்லாம் யாருங்க? அழகாக இருக்கிறவர்கள். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்பா, இந்த ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உமக்காக வாழ்ந்து, ஆண்டவரே ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, கரைத்தரை அற்றவர்களாய் பெற்ற ரட்சிப்பை காத்து சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று எங்களுடைய வெற்றியை நாங்கள் குருத்தோலை வச்சு கொண்டாடுகிறோமே. ஹல்லேலூயா. அது எவ்வளோ அழகானது.
பரலோகத்தில் ஹalleluya ஒரு அழகான ஒரு காரியம் ஆண்டவரே அது. Thank you Lord. அந்த குருச்சோலை பவனில நாங்க பங்கு பெற ஹalleluya அந்த துதி ஸ்தோத்திரத்தில் நாங்க பங்கு பெற கர்த்தர் இந்த உலகத்தில் எங்களை தகுதிப்படுத்தும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்து களி கூற இரவும் பகலும் உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க உம்மோடு கூட நாங்க வாசமா இருக்க ஹalleluya ஆட்டுக்குட்டியானவர் எங்களை மேய்ச்சு ஜீவ தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விட அந்த பாக்கியத்தை பெற இந்த குருத்தொலை ஞாயிறில் ஆண்டவரே எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களை உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை பாக்கியவான்களாய் மாற்றுக. இதனாலும் வரத்தவருடைய எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya அந்த திரள் கூட்டத்தில் நாங்கள் இருக்கணும். ஹalleluya இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கணும் ஆண்டவரே. ஹalleluya நிச்சயமாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் உம்முடைய பாதுகாப்புக்குள்ள பராமரிப்புக்குள்ள வாழ்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா